சாப்பிட்றாங்க, நல்லா பேசுகிறாங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை மிக தெளிவாக மரியாதைக்குரிய டாக்டர் பி.சி. ரெட்டி அவர்கள் சொன்னாங்க. நிச்சயமாக விரைவில் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் மக்கள் பிரார்த்தனையில் எந்த குறையும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொன்னது இன்றைக்கு பலித்து எங்கள் அம்மா மிக நன்றாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லும் போது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 3 தொகுதிகளிலும் புதுவை உட்பட 4 தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 தொகுதியிலையுமே 50% வாக்குப்பதிவு தாண்டி இருக்கு. குறிப்பாக நிறைய பெண்கள் வாக்களித்துட்டு இருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது பெண்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவே இந்த தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மக்கள் நிச்சயமா தரப்போறாங்க. மிகப்பெரிய வெற்றியை அம்மா பெற போறாங்க. எந்த செய்தியா இருந்தாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லும் போது அது பிரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அவங்க அப்போலோ நிர்வாகம் எந்த முதலமைச்சரை பற்றி எல்லா செய்தியும் அப்போலோ நிர்வாகம் தெரிவிப்பாங்க. சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் கூறப்படுது. உண்மையிலே சாதாரண வார்டில் தான் இருக்காங்களா இல்லை தீவிர சிகிச்சை? இல்லை, நேற்றுக்கு டாக்டர் பி.சி. ரெட்டி தெளிவாக சொன்னாங்க, விரைவில் அம்மா மாற்றப்படுவாங்கன்னு சொன்னாங்க. விரைவில் மாற்றப்பட்ட உடனே அப்போலோ அவங்களும் அறிக்கை கொடுத்துருவாங்க. ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நல்லா ஆயிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் சிறிது காலம் அம்மா ஓய்வில் இருக்கணுங்கிறத நாங்களும் விரும்புகிறோம், அவ்வளோதானே தவிர மிக விரைவில் மிக குறுகிய நாட்களுக்குள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் சொல்கிறத விட அப்போல நிர்வாகம் பிரஸுக்கு சொல்லும் போது தான் எந்த ஒரு விஷயமும், ஏன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டது, கட்சி விஷயமா தான் நாங்கள் சொல்ல, மருத்துவம் சம்மந்தப்பட்டதை அப்போல நிர்வாகம் விரைவில் தெரிவிப்பாங்க. நன்றி. அதாவதுங்க அவங்க விருப்பம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு அம்மா என்று யாரை அழைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு தெரியும். அவர்கள் அதனால்தான் எங்கள் அம்மாவை அம்மா என்று அழைக்கிறார்கள். ஒரு தாயை போல இன்றைக்கு முதலமைச்சர் அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிறதுனால அதான் அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நன்றி நன்றி நன்றி. தற்போது அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது பேசியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆரோக்கியமாக இருப்பதாகவும் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் கூறியிருக்கிறார்.